பவுல் அப்போஸ்தலன் தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் உபத்திரவங்களின் மத்தியில் மெய்யான ஆறுதலை அனுபவித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கும் மிக தெளிவாய் தேவையானதாய் இருக்கிறது. உங்களுடைய தேவை இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, சரீர அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியோடு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தை கற்று முடித்தோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை 20 பாடங்களாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே நீங்களும் உங்களுக்கு அருமையானவர்களும் ஆயத்தமாகி காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியினை தினமும் ஒருவருக்காவது அறிமுகம் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தின் அறிமுக பகுதியினையும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு இந்த 2வது நிருபத்தை எங்கே இருந்து எழுதினார்? கிருபை என்றால் என்ன? இரக்கம் என்றால் என்ன? வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்திலிருந்து கொரிந்தியருக்கு 1வது கடிதத்தை எழுதினார். எபேசுவிலே மிக உன்னதமான ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்று கூறினார். சின்ன ஆசியாவிலே தான் பவுல் அப்போஸ்தலன் உன்னதமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார். எபேசு பட்டணத்தை மையமாக கொண்டு சிறப்பான ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தை 4 திசைகளிலேயும் கடந்து சென்றது. உலகத்தின் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் சுவிசேஷம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெளியே பரவியதை விட அந்நாட்களிலே எபேசு பட்டணத்திலிருந்து அது மிகச் சிறப்பாக சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்றது. எனவேதான் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். அந்த குறிக்கப்பட்ட காரணத்தினாலே எபேசுவை விட்டுவிட்டு அந்நாட்களிலே அவர் கொரிந்து பட்டணத்திற்கு செல்ல முடியவில்லை. கொரிந்து சபை அப்பொழுதுதான் ஆரம்பமான ஒரு குழந்தை சபையாக இருந்தது. அங்கே இருந்த கிறிஸ்தவர்களும் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். சிறு பிள்ளைகளைப் போல அவர்கள் செயல்பட்டார்கள். பவுல் தங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலால் அங்கே செல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் சோர்ந்து போய் இருதயத்திலே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எனவேதான் பவுல் அவர்களுக்கு முதல் கடிதத்தை எழுதி சீக்கிரமாக நான் அங்கே வருகிறேன் என்று கூறினார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே சுமார் 3 வருடங்கள் தங்கியிருந்தார். அவர் கொரிந்து பட்டணத்திற்கு செல்லவில்லை. எனவே அவர்கள் சற்று கலக்கமடைந்தவர்களாக இருந்தார்கள். பவுல் தீத்துவை கொரிந்து பட்டணத்திற்கு அனுப்பினார். தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனோடு எபேசு பட்டணத்திலே இருந்தார். இவர்கள் 2 பேரும் புறப்பட்டு துரோவாவிற்கு போய் அங்கே தீத்துவிற்காக காத்திருந்தார்கள். தீத்து கொரிந்துவிலிருந்து செய்தி கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களிலே இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி தீத்து வராதபடினாலே பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்திற்கு சென்றார்கள். அங்கேதான் அவர்களை தீத்து சந்தித்தார். கொரிந்து திருச்சபையை குறித்த செய்தியும் கொடுத்தார். தீத்து கொரிந்து சபையை குறித்த நல்ல செய்தியை கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய காரியங்களுக்கு கொரிந்து சபையார் கீழ்ப்படிந்திருந்தார்கள். பிலிப்பி பட்டணத்தில் உட்கார்ந்து கொரிந்து சபைக்கு இந்த 2வது நிருபத்தை அவர் எழுதி அனுப்பினார். இந்த நேரத்திலேயும் கொரிந்து சபையார் பவுல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று விரும்பினார்கள். என்றாலும் பவுல் அப்போஸ்தலனுக்கும் கொரிந்து சபையாருக்கும் இடையிலே இருந்த இடைவெளியானது சரி செய்யப்பட்டது. இந்த நிருபத்திலே பவுல் மிக அற்புதமாக தனது இருதயத்தை திறந்து காட்டுகிறார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நம் எல்லாருக்கும் அவரை குறித்து தனிப்பட்ட பல காரியங்கள் இந்த நிருபத்தின் மூலமாகத்தான் தெரிய வருகிறது. 1 கொரிந்தியர் நிருபத்திலே திருச்சபைக்குள்ளே இருந்த நிலைமை குறித்தும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நாம் படித்தோம்.
இந்த இரண்டாவது நிருபத்திலே அங்கே ஊழியங்கள் எப்படி நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது சபைக்குள்ளே செய்யப்பட வேண்டிய ஊழியங்களை குறித்து விவரிக்கிறார். இந்த நிருபத்திற்கு ஒரு அட்டவணை எழுதுவது என்பது மிக கடினமான ஒன்றுதான். ஏனென்றால் மற்ற நிருபங்களைப் போல ஒரு தொடர்ச்சியாக முறையோடு ஒவ்வொரு பகுதியும் இல்லை. இங்கே அதிகமாக தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பவுல் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் ஒரு சிறிய கருத்தை அவர் சற்று விரிவாக சொல்கிறார். சில வேளைகளிலே அந்த சிறிய கருத்தானது அங்கே அவர் சொல்கிற முக்கியமான கருத்தை விட பெரிதாகிவிடுகிறது. எனவேதான் இதற்கு ஒரு தெளிவான அட்டவணை கொடுக்க முடியாது என்று நான் கூறினேன். இப்பொழுது நாம் 1ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். முதல் 2 வசனங்களும் இந்த நிருபத்திற்கான ஒரு முகவுரை. இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே நம்முடைய வாழ்க்கை திட்டத்திற்கான தேவனுடைய ஆறுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு உன்னதமான தொனியோடு இந்த நிருபம் ஆரம்பமாகிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அதிகாரத்தோடு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இன்றைக்கும் எந்த கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனும் அதிகாரத்தோடு பேச வேண்டும். செய்தியை கொடுப்பவர்கள் செய்தியை குறித்த ஒரு மன உறுதியோடு இருந்தால்தான் பேச வேண்டும். தான் சொல்வதை குறித்து தனக்கே சம்மதமில்லாத ஒரு காரியத்தை அவர் கூறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு ஒருவர் சொல்லவில்லை என்றால் அவர்கள் ஏதாவது காப்பீட்டுக் கழகத்திலோ அல்லது பெட்ரோல் பல்க்குகளிலேயோ வேலை செய்ய போகலாம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்க முடியாது. இந்த வேதவசனம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை பூரணமாக ஏற்றுக்கொள்ளாத பலர் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய திருச்சபையின் பலவீனம். ஆதி திருச்சபையிலே பாடுகள் ஆரம்பமாகிற பொழுது விசுவாசிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆண்டவரே, நீரே தேவனாக இருக்கிறீர். அவரே தேவன் என்பதை குறித்த நிச்சயம் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் நீங்கள் எதை குறித்த நிச்சயமும் அற்றவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை குறித்து ஒரு ஊழியர் உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும். எல்லா காலகட்டங்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் சார்ந்தவராக வாழ வேண்டும். இந்த அதிகாரத்திலே தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே தான் அவர் அப்போஸ்தலனாய் இருக்கிறார். இதைவிட நீங்கள் உயரமாக செல்ல முடியாது. கர்த்தருடைய சித்தமே உன்னதமான அதிகாரம். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கும் என்றால் உங்களுடைய மனதிலே எந்த ஒரு கேள்விக்குறியும் இருக்காது. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திலே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதோ, எப்படி இருக்கிறீர்கள் என்பதோ, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதோ எந்த வேறுபாட்டையும் உண்டாக்காது. ஏனென்றால் நீங்கள் அற்புதமான உன்னதமான ஒரு இடத்திலே இருக்கிறீர்கள். ஒருவேளை ஒரு மருத்துவமனையிலே படுக்கையிலே நீங்கள் இருக்கலாம். அதுவும் தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்றால் இப்பொழுது நீங்கள் இருக்கும் இந்த இடம்தான் உங்களுக்கு சிறந்தது. திருச்சபையிலே பாடல்களை நடத்தும் ஒரு பாடல் குழுவின் தலைவர் பொதுவாக வேடிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிப்பார். அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு காரியம், இங்கே நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட பட்டணத்தில் இருக்கும் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியிலே படுக்கையில் இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோசிக்கிறீர்களோ என்று கேட்டுக்கொண்டே துவங்குவார். இதை குறித்து சிலர் வேடிக்கையாக சிரிப்பார்கள். ஆனால் அதிலே ஆழமான அர்த்தம் இருக்கிறது. பட்டணத்தில் உள்ள ஒரு சிறந்த ஆஸ்பத்திரியிலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்றால் அதுவே உங்களுக்கு உன்னதமான ஒரு இடம். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை சகோதரனாகிய தீமோத்தேயு. இது அருமையான ஒரு வாக்கியம் இல்லையா? கிறிஸ்துவின் அன்பினாலே பவுல் அப்போஸ்தலனுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு சகோதரராயிருக்கிறார். மட்டுமல்ல, அவர் கொரிந்து சபைக்கும் ஒரு சகோதரனாயிருக்கிறார். மற்றும் ஒரு இடத்திலே பவுல் தீமோத்தேயுவை விசுவாசத்திலே தன்னுடைய குமாரன் என்று அழைக்கிறார். இருந்தாலும் ஒரு சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது தீமோத்தேயுவை தனக்கு சமமாகவே குறிப்பிடுகிறார். இதிலே நமக்கு ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. நம் மூலமாக கர்த்தருக்குள்ளே வந்தவர்களையும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்திருக்கிறவர்களையும் குறித்து நாம் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி என்று சொல்வது சிறந்தது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வாக்கியம் தேவனுடைய சபைக்கும். தேவனுடைய சபையை குறித்து தான் இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்வார்கள் என்னுடைய சபை என்னுடைய சபை என்று சொல்வார்கள். சில வேளைகளிலே அவர்கள்தான் திருச்சபை என்பது போல செயல்படுவார்கள். அது தேவனுடைய சபை என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். ஏன் அது தேவனுடைய சபை? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது சம்பாதிக்கப்பட்டது. திருச்சபையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே வாங்கி இருக்கிறபடினாலே நாம் தரம் குறைந்த கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது. திருச்சபையிலே நம்முடைய சித்தத்தை தான் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. சபை தேவனுடைய சபை என்பதை குறித்த நினைவு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும்.
அடுத்ததாக கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கிறார். கொரிந்து சபைக்கு மட்டும் அவர் இந்த சத்தியத்தை எழுதவில்லை, அகாயா நாடு முழுவதற்கும் அவர் அந்த சத்தியங்களை எழுதுகிறார். அந்த நாட்களிலே அந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை எங்கெங்கே கடந்து சென்றதோ அங்கே வாழுகிற அத்தனை மக்களுக்கும் அவர் எழுதுகிறார். அந்த ஜனங்கள் தான் அந்த பகுதியிலே தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களே கர்த்தருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு கூறி வந்தார்கள். அகாயா நாடு மிக அழகான ஒரு நாடு. மிக அழகான திராட்சை தோட்டங்கள் அங்கே உண்டு, அழகான பூக்கள் உண்டு. ஆனால் அங்கே வாழ்ந்த கொரிந்து பட்டணத்து மக்கள் பாவத்திலே வேரூன்றி போயிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நற்செய்தியோடு கூட பவுல் அப்போஸ்தலன் வந்த பொழுது அந்த ஜனங்களுடைய கண்களிலே இருந்த செதில்கள் கீழே விழுந்தன. இருள் நிறைந்த அவருடைய இருதயத்திற்குள்ளே ஒளி வந்தது. எனவேதான் அவர்கள் பாவங்களிலிருந்து ஜீவிக்கிற கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பினார்கள். பின்னர் அவர்கள் அகாயா நாடு எங்கும் சுற்றித் தெரிந்து கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர்ந்தார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட எல்லாரோடும் பவுல் பேசும் பொழுது அகாயா நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று கூறியிருக்கிறார். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? அருமையான சகோதரி சகோதரியே, இப்பொழுது பவுல் பேசிக்கொண்டு இருப்பது கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையோடு குறிப்பாக பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற திருச்சபையாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய சபை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2 கொரிந்தியர் 1:2 பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாழ்த்துதலை பவுல் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறார். கிருபையும் சமாதானமும். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் உன்னதமான வெகுமதிகளாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அடிக்கடி தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கடைசியாக எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறோம்? எப்பொழுது நாம் அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறோம்? ஒரு வயதான போதகர் ஒருவர் சொல்லும் பொழுது, நான் என்னுடைய ஊழிய காலத்திலே தேவனை துதித்ததை விட இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கும் இந்த நாட்களிலே நான் அதிகமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது 34 சங்கீதம் 1 சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் குறை பேசிக் கொண்டு இருப்பவர்களாக அல்ல, எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறவர்களாய் வாழ வேண்டும். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சங்கீதம் 50:23 பாருங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இங்கே தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் என்று துவங்குகிறார். ஆம், தேவனே பிதாவாக இருக்கிறார். திருத்துவத்திலே அதுதான் அவருடைய நிலை. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்படும் பொழுது நாம் நினைக்கிற வண்ணமாக அவர் பிறந்தவர் அல்ல. ஒரே பேரான குமாரன், அவருக்கே உரிய தனித்தன்மையோடு திருத்துவத்தின் ஒரு பகுதியாக அவர் இருக்கிறார். அவர் நித்தியமான குமாரன். தேவன் நித்தியமான பிதா. பிதாவும் நித்தியமானவர், குமாரனும் நித்தியமானவர் என்று சொல்லும் பொழுது அங்கே குமாரன் பிறந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. பிதாவும் குமாரனும் நித்தியமானவர்கள். இப்பொழுது இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிதாவை குறித்து சொல்லும் பொழுது இந்த பிதா இரக்கங்களின் பிதா என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சகல ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறார் என்றும் கூறுகிறார். இங்கே சற்று நாம் நிறுத்தி 3 முக்கியமான வார்த்தைகளை சற்றே சிந்திக்க வேண்டும். அன்பு, இரக்கம், கிருபை. இன்று அன்பை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. தேவன் தமது அன்பினாலே நம்மை ரட்சித்தார் என்று சொல்வது சரியான சத்தியமல்ல. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பது உண்மைதான். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை நேசிக்கிறார் என்பதை எவருமே புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம் என்றால் அது நம்முடைய இருதயத்தையே உடைத்துவிடும். ஆனால் தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை, தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, அப்படி என்றால் கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. அப்படி என்றால் நாம் செய்த நன்மைக்கு தக்கதாகவோ திறமைக்கு தக்கதாகவோ தேவன் நம்மை ரட்சியாமல் வேறொரு அடிப்படையிலே அவர் நம்மை ரட்சிக்கிறார்.
தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனால் அவர் அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏன்? ஏனென்றால் அவர் இரக்கங்களின் தேவனாக இருக்கிறார். இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறார். இரக்கம் என்றால் என்ன? தேவன் நம்மை அதிகமாக நேசித்தபடினாலே நமக்காக ஒரு இரட்சகரை ஏற்படுத்தினார். ஏனென்றால் வேறு எந்த வகையிலையும் அவர் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவம் செய்த நாம் தண்டனைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் நீதிபரராய் இருந்தபடினாலே நம்முடைய இடத்திலே நாம் மீட்கப்படும்படியாக ஒருவர் மரிக்க வேண்டியது இருந்தது. இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமைக்கு காரணம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இரக்கமாகும். ஏனென்றால் அவர் இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவரும் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு இரக்கம் வேண்டுமா? உங்களுக்கு பணம் தேவை என்றால் நீங்கள் வங்கியிலே போய் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்றால் இரக்கங்களின் பிதாவாகிய தேவனிடத்திலே தான் வர வேண்டும். உங்களுக்கு எந்த ஒரு உதவி தேவையாக இருந்தாலும் அவரிடத்திலே வாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நீங்கள் அனுபவிக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அவருடைய இரக்கத்தினாலே நீங்கள் இன்று அதை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தகுதிக்காக அந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. என்னை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனால் நான் பெற்றிருக்கிற அத்தனையுமே தேவனுடைய இரக்கத்தினாலே நான் பெற்றுக்கொண்டவை. அவர் இரக்கங்களின் பிதா மட்டுமல்ல, அவரே சகல ஆறுதலையும் தரும் ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். இதை குறித்து வாழ்க்கை இக்கட்டான நேரங்களிலே நீங்கள் சோதித்து பார்க்கலாம். பாடுகள் ஒரு இரசாயன பரீட்சையை போன்றது. ஆனால் தேவனோ சகல இரக்கங்களின் தேவனாயும் இருக்கிறார். ஆஸ்பத்திரியில் இருக்கிற உங்களை அவர் ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்ததினாலே நீங்கள் இன்று இருக்கும் அந்த வீட்டிலே அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். எந்த நேரத்திலேயும் எந்த இடத்திலேயும் அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். ஏனென்றால் அவரே சகல ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறார். உண்மையான ஆறுதலும் இருக்கிறது, அதற்கு எதிர்மறையானதும் இருக்கிறது. சிலர் துக்கத்தோடு சொல்வார்கள், தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுமதித்து விட்டார், நான் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அப்படி அதை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளத்திலே கலகம் செய்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனை குறித்த காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையான வார்த்தையையே பேச வேண்டும். உள்ளத்திலே அந்த வேதனைகளை குறித்து நீங்கள் முறுமுறுத்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் பூரணமாக தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டது போல நடிக்கக்கூடாது. நீங்கள் எப்படி உணர்கிறீர்களோ அப்படியே அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் விரும்பவில்லை என்றால் அதை குறித்தும் அவரிடத்திலேயே சொல்லுங்கள். பரவாயில்லை, அதை குறித்தெல்லாம் அவருக்கு தெரியும். அவரிடத்திலே நீங்கள் மனம் திறந்து உண்மையை பேச வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆறுதலானது உண்மையானதாக இருக்க முடியும், அல்லது ஏமாற்றாகவும் இருக்க முடியும். ஆறுதலை குறித்து பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து என்னவென்றால், ஆறுதல் ஏதோ இனிப்பை போல காணப்படுகிறதாக இருந்தாலும் அது பலவீனமானதாக இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறது. சிறுவர்கள் ஓடி ஆடி விளையாடும் பொழுது கீழே விழுந்து முட்டிலே அடிபட்டுவிடும். ஆனால் தாயானவள் அப்படி காயத்தோடு வருகிற சிறுவனை அழைத்து காயத்திற்கு அருகிலே முத்தம் கொடுத்து, இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்வார்கள். அவர்கள் முத்தமிட்டபடினாலே எல்லாம் சரியாகிவிட்டது என்று சிறுவன் நினைத்து கொண்டு அழுகையை நிறுத்த வேண்டும் என்பதுதான் தாயினுடைய எதிர்பார்ப்பு. இது மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதே சிறுவன் படித்து பெரியவனாகும் பொழுது பண தேவையோடு இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். தாயானவள் அதை குறித்து அவன் அருகிலே உட்கார்ந்து பேசுவார்கள். அப்படி தாயின் உற்சாகமான வார்த்தைகளை அவன் கேட்கும் பொழுது தேவை நிறைந்த அந்த நேரத்திலேயும் அது மகனுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது. மகனே, இப்பொழுது நீ வளர்ந்து பெரியவனாகிவிட்டாய், நிச்சயமாக சீக்கிரமாக நீ இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவாய் என்று சொல்லும் வார்த்தைகள் அவனுக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கும் ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் பற்பல வகையான காரியங்களிலே ஆறுதலை தேடுகிறார்கள். மேல் நாடு ஒன்றிலே ஆறுதல் என்ற பெயரிலேயே ஒரு மதுபானமும் வந்திருக்கிறதாம். இன்று ஆறுதலுக்காக ஜனங்கள் பல காரியங்களை நாடுகிறார்கள். ஆறுதல் என்ற பெயரிலே போதைப் பொருட்களும் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அவை எல்லாம் குடும்பத்தை சீரழித்துவிடும். ஆறுதலை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரும் ஆறுதலுக்காக வித்தியாசமான காரியங்களை நாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கே ஆறுதல் இல்லை. ஆறுதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை
பாரக்ளியோ. இதன் பொருள் என்னவென்றால் பக்கத்தில் இருக்கும்படியாக அழைத்தல். பரிசுத்த ஆவியானவருக்கு கிரேக்க மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பாரக்லேட். அவர் நம்முடைய அருகில் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்த பொழுது யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது உங்களை நான் அனாதையாக விட்டு செல்லப் போவதில்லை, ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்பப் போகிறேன். மற்றும் ஒரு வசனத்தையும் இந்த இடத்திலே வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 16:7 நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். தேற்றரவாளன் என்றால் யார்? ஒரு காரியத்தை மேலோட்டமாக முத்தமிடுகிறவர் அல்ல. அவரே உதவி செய்யும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, என் தனிமையை போக்கும்படியாக, என்னுடைய வேதனைகளை தாங்கிக் கொள்ளும்படியாக, பயத்திலே என்னை அமைதிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருப்பவர். தேற்றரவாளன் என்றாலே பயங்கரமான பிரச்சனைகளிலே எனக்கு உதவி செய்கிறவர். சங்கீதம் 30:10 பாருங்கள். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். சரி, இப்பொழுது 2 கொரிந்தியர் 1:4 பார்ப்போம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அருமையானவர்களே, எல்லா உபத்திரவங்களிலேயும் நம்முடைய தேவன் நமக்கு ஆறுதல் தருகிறவர் என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். சூரியன் பிரகாசமாக இருக்கும் பொழுது ஆறுதல் தருவது என்பது ஒரு காரியம். யாராவது ஒருவர் உங்களை உற்சாகப்படுத்தும் பொழுது, முதுகிலே தட்டி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் தருவது என்பது எளிதான காரியம். ஆனாலும் உபத்திரவ நேரங்களிலே ஆறுதல் தருவதுதான் தேவையான ஒன்று. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உபத்திரவங்களின் மத்தியிலே மெய்யான ஆறுதலை அனுபவித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கும் மிக தெளிவாக தேவையானதாக இருக்கிறது. உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, சரீர வேதனைகளாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள் படுக்கையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவை நிறைந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்று அநேகருக்கு வெறும் கொள்கையாக இருக்கிறது. சிறப்பு நாட்களிலே போட்டுக்கொள்ளும் ஒரு சிறப்பு உடையை போல இருக்கிறது, அல்லது சில சடங்காச்சாரங்களாக இருக்கிறது, வெறும் வார்த்தைகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஆதாரம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதிலே அடங்கியிருக்கிறது. இது பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வெறும் கொள்கை அல்ல. வாழ்க்கையின் இக்கட்டான நேரங்களிலே ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்து அவரை அண்டி சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் அந்த ஆறுதலை மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே இருந்தாலும், நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அதுவே பெரிய ஒரு சமாதானமாய் உங்களுக்கு இருக்கும். இரண்டாவதாக, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே பாடுகளையும் வேதனைகளையும் கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்திலேயும் அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்களை ஆற்றி தேற்றுகிறார் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் அதை போல பெரிய ஆறுதல் இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. பயத்தோடும் கவலையோடும் வேதனைகளை மத்தியிலே நான் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்று இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உங்கள் அருகில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவரே உங்களுக்கு தேவையான பாதுகாவலையும் வழிநடத்துதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்துவார். உங்களுடைய பிரச்சனை வியாதியாக இருந்தாலும் சரி, தனிமையாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத, வாய் திறந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, ஆறுதல் தருகிற தேவன் உங்களுக்கும் ஆறுதல் தர ஆயத்தமுள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அதை விசுவாசித்து அவரண்டை வாருங்கள், நித்தியமான ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை விசுவாசத்திலே தன்னுடைய குமாரன் என்று அழைக்கிறார். ஒரு சபைக்கு கடிதம் எழுதும்போது தீமோத்தேயுவை தனக்கு சமமாகவே குறிப்பிடுகிறார். நம் மூலமாக கர்த்தருக்குள்ளே வந்தவர்களையும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்திருக்கிறவர்களையும் குறித்து சொல்லும்போது
கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய சகோதரர் அல்லது சகோதரி என்று சொல்லுவது சிறந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே கடைசியாக எப்போது நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறோம்? எப்போது நாம் அவருக்கு மகிமை கொடுத்திருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் குறை பேசிக்கொண்டே இருப்பவர்களாக அல்ல, எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக மாற வேண்டும். உங்கள் தேவை எதுவாயிருந்தாலும் சரி, நீண்ட நாள் படுக்கையிலே இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அருகிலே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஏசாயா 51:3.